கரு உருவானதும் முதல்ல அந்த கருவுக்கு வந்து எப்போ இதய துடிப்பு வரும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது ஃபீட்டல் ஹார்ட் பீட் இல்ல கார்டியாக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்போ அந்த கருவுக்கு வந்து உருவாகுது, இப்படி அந்த கருவுக்கு வந்து முதல் இதய துடிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து லைஃப் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ உங்களுக்கு நீங்க பிரெக்னென்ட் ஆனதுமே உங்களோட கருவுக்கு வந்து எப்போ முதல் இதய துடிப்பு வருது அப்படிங்கறத தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுமே, அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போனதும் நீங்கள் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் பார்த்து உங்களுக்கு டபுள் கோடு நல்லா டார்க்காக வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ். இல்லை உங்களுக்கு ஃபெயிண்ட் லைன் வந்துருச்சுன்னா அது வந்து வீக்லி பாசிட்டிவ். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் வீக்லி பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து பிளட் ஹச்சிஜி எடுக்க சொல்லுவாங்க. இது எதனாலனா உங்கள் ப்ரெக்னன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை விட அந்த பிளட் ஹச்சிஜியில் வந்து நீங்கள் அந்த ரைசர் ஹார்மோன்ஸ், அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கான ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து அதிகமாகிறத வந்து அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு ஏற்றாப்புலேயும் ஒரு மாதிரி அந்த பிளட் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் டாக்டர் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விதத்துலையுமே யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்லேயும் சரி, நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துமே சரி, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுமே தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் வந்து அந்த கருக்கு வந்து ஹார்ட் பீட் எப்போ வருது, அந்த ஹார்ட் பீட் வந்துருச்சா. ஏன் அப்படின்னா ஒரு கருக்கு வந்து ஹார்ட் பீட் வந்ததுக்கு அப்புறமா தான், இதய துடிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹெல்தியான லைஃப் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனாலன்னா அந்த கரு முட்டைக்கு அந்த கரு உருவானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இதய துடிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரு வந்து நல்லபடியாக வளர ஆரம்பிச்சு அதுக்கான சத்துக்கள்லாம் கிடைச்சி நல்ல ஒரு குழந்தையா எல்லா கண்ணு காது மூக்கு இந்த மாதிரி எல்லா வளர்ச்சிகளும் வர ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல வந்து ஹார்ட் பீட் வர்றது வந்து ரொம்பவே முக்கியம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, அதாவது அறிவியல் பூர்வமாக வந்து ஒரு கருவுக்கு வந்து 5 to 6 வீக்ஸ்லேயே வந்து இதய துடிப்பு வந்துடும். அதாவது கார்டியாக் ஆக்டிவிட்டி வந்து அந்த கருவுக்கு வந்து 5 to 6 வீக்ஸ்லேயே வந்து டெவலப் ஆயிரும். ஆனால் நம்மளால் உணரவோ பார்க்கவோ எப்போ முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இந்த கருவோட இதய துடிப்பு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எதில் வந்து பார்க்கலாம்னா ஸ்கேன் மூலமாக தான் பார்க்க முடியும். உங்களால் எதுவும் ஃபீல் பண்ண முடியாது. பிகினிங்கில் வந்து இந்த கருவோட இதய துடிப்பை வந்து நம்ம எந்த வாரத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்கேன்ல வந்து ரெண்டு விதமா பார்ப்பாங்க. எப்படின்னா வந்து டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பெண் உறுப்புல வந்து அந்த ஸ்கேன் விட்டு உங்களுக்கு வந்து கருவோட இதய துடிப்பு வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லாட்டினா வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா ஒரு 8 வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு மேலேயே ஸ்கேன் வச்சு அந்த ஸ்கேனோட ப்ரோப் வச்சு உங்களுக்கு பார்ப்பாங்க கரு வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதுக்கு வந்து இதய துடிப்பு வந்திருக்கா அப்படின்னு. இந்த முறையில் தான் வந்து உங்களுக்கு கருவோட வளர்ச்சி வந்து பார்ப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காமனாக வந்து கருவோட அந்த இதய துடிப்பை வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா தெரியும். வயிறில் இருக்கிறது வந்து நல்லா அந்த ஸ்கேனில் தெரிகிறது வந்து ஒரு 2 மாதம் எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து அந்த மேலே இருக்கிற வயிறில் வந்து கொஞ்சம் தொப்பை இருக்கோ இல்லை ஃபேட் இருந்தாலும் சரி, இல்லை தோல் திக்காக இருந்தாலும் சரி, சரியாக தெரியாது. அந்த சமயத்தில் வந்து டிரான்ஸ்வெஜினல் பார்ப்பாங்க. அதாவது அந்த பெண்ணுறுப்பு வழியாக வந்து ஸ்கேன் விட்டு பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக தெரியும். யாருக்கெல்லாம் வந்து கரு துடிப்பு வந்து எப்போ பார்ப்பாங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஜாஸ்தியான ப்ளீடிங் இருக்குன்னா எப்படி ஹார்ட் பீட் இருக்கா, ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் பீட் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக உங்களுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப லைட்டான ப்ளீடிங் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த வெஜினல் சவுண்ட் பார்க்க மாட்டாங்க. அதாவது அந்த உங்களுக்கு பெண்ணுறுப்பில் விட்டு அந்த ஸ்கேன் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி லைட்டாக தான் ப்ளீடிங் ஆகுதுன்னா உங்களுக்கு அப்டாமினல் ஸ்கேன்லேயே பார்ப்பாங்க. இது வந்து கருவோட இதய துடிப்பை பார்த்துட்டு வந்து எந்த மாதிரி வளருது, நல்லபடியாக வருதா, ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை என்ன மாதிரி டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 5 to 6 வீக்ஸில் வந்து உள்ள வந்து கருக்கு வந்து இதய துடிப்பு வரும். ஆனால் நம்மளால் பார்க்க முடியறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8 வீக்ஸில் தான் தெரியும். அதாவது 2 months ஆச்சும் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் அதுக்கப்புறமா ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஏன்னா நிறையா பேர் வந்து ரொம்ப ஏர்லியாக பார்த்து 1.5 மாதத்துலாம் ஸ்கேனில் பார்த்துட்டு வந்துட்டு டாக்டர் ஹார்ட் பீட் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் அந்த 2 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவோட இதய துடிப்பு நல்லா தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் ஏதாவது ப்ளீடிங்னா இருக்குன்னா மட்டும்தான், அதாவது அதிகப்படியான ப்ளீடிங்காக இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து முன்னாடியே இதய துடிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவோ இல்லை இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாவோ இருந்துச்சுனாலுமே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.